ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஹரிஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அது மூலமாக பணம் ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸே அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பணம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாம் கிடைக்காது. நீங்கள் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4 months அந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணாதான் அது மூலம் கொஞ்சமாச்சு நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படி வந்து நினச்சி மட்டும் சேனலை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், நல்லா டீப்பாக ஒர்க் பண்ண போகிறேன், அதில் வந்து நான் ஒரு ஹாபியாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதில் இருந்து ஃபுல் சக்ஸஸ் எடுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு சேனலை வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது. ஒரு 3 நிமிஷம் போதுங்க. கிட்ட கம்ப்யூட்டர்லாம் தேவையே இல்லைங்க, உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் க்ரோமில் போய் www.youtube.com டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 கோடில் இந்த மாதிரி ஃபோன்லேயும் 3 கோடு இருக்கும்ல க்ரோமில், அங்கே ப்ரெஸ் பண்ணி டெஸ்க்டாப் யூனி போட்டிங்கன்னா போதும். டெஸ்க்டாப் வியூ மாதிரி வந்துடும். நீங்கள் ஈஸியாக இதே மாதிரியே வந்துடும். நீங்கள் அங்கேயே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நார்மலான யூடியூப்குள்ளே போய் க்ரியேட் பண்ணாதீங்க. அங்கே நீங்கள் எல்லா ஆப்ஷனெல்லாம் செட் பண்ண முடியாதனால நீங்கள் டெஸ்க்டாப் வியூவே போய் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் வேணும் கூட எதுவுமே அவசியம் இல்லைங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே மேண்டேட்ரியெல்லாம் இல்லைங்க. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதுங்க வீடியோ எடுக்க. வேறு எதுவுமே உங்கள்கிட்ட வேண்டியது. அப்புறம் பேசிக்கான எடிட்டிங் தெரிஞ்சால் போதும். வேறு எதுவுமே உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு சேனலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நீங்கள் மேலே உங்களோட ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் ஐக்கான் அங்கே போனீங்கன்னா கிரியேட் அ சேனல் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் அ சேனல், அப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு தந்திங்கன்னா உங்களோட பேர் கேட்கும். யூசர் நேம்னா நார்மலாக நம்ம இமெயில் ஐடியோட யூசர் நேமா இல்லை வேறு யூசர் நேமா, இங்கே கஸ்டம் நேம் தந்துக்கோங்க. கஸ்டம் நேம்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி சேனல் நேம் கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு சேனல் நேம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ரியேட்டிவாக தர முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக தாங்க. ஏன்னா சேனல் நேம் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் விஷயங்க. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ்க்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளோ சேனல் நேம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தந்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. நிறைய பேர் உங்களோட சேனலை பார்த்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக சேனல் நினச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சேனல் நேமாக தர பாருங்கள். இப்போ சேனல் நேம் வந்து உங்களுக்கு எப்படி தரணும் உங்களுக்கு தெரியலன்னு நான் கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட சேனல் பற்றி ஒரு கீவேர்டு தந்தால் போதுங்க. அதுவாக நிறைய நேம்ஸ் காட்டுது, ஆயிரக்கணக்கான நேம்ஸ் காட்டுது. அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச நேமாக எடுத்துக்கலாம். அது எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டான நேம் தான் தருது. ஆனால் அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமாக செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து உங்களை சேனலை பார்த்து அட்ராக்ட் ஆகிப்பாங்க. நான் வந்து சும்மா தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுது. அதனால் சும்மா என்னோட பேரை நான் போட்டுக்கிறேன். போட்டு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டைம் கிரியேட்டிங் அ நியூ கூகுள் அக்கௌண்ட் வித் டோன் செட்டிங்ஸ் அது வந்து அக்செப்ட் தந்துட்டு கிரியேட் தந்துடுங்க. கிரியேட் தந்தீங்கன்னா லோட் ஆகுது. அடுத்தது உங்களை வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுங்க. அங்கே தான் நீங்கள் எல்லா விஷயமும் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண போகிறீங்க. அது வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து சேனல் செட்டப்னே. இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து இங்கே சேனல் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நீங்கள் அடுத்த செட்டப்பெல்லாம் பண்ணலாம். வந்து இங்கே அப்லோட பிக்சர், உங்களோட லோகோ, எப்படி உங்களோட லோகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட சேனல் லோகோ உங்களுக்கு எப்படி சேனல் லோகோ டிசைன் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கூடிய விரைவில் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ வந்து இது என்னென்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுங்க அபவுட் பேஜ்னு இருக்கும்ல, அந்த அபவுட் பேஜில் நீங்கள் என்ன வேணுமோ அது வந்து சும்மா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு யூசர்ஸ்க்கு வந்து என்னன்னு தெரியும், உங்களோட சேனல் எதை பற்றினு அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நான் சும்மா ஏதாச்சும் டைப் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஈஸியாக டைப் பண்ணி காட்டியிருக்கேன். சும்மா ஒரு லைனு நீங்கள் உங்களோட சேனல் பற்றி டீப்பாக நீட்டாக டைப் பண்ணிங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க உங்களோட சேனல் வந்து எதை பற்றியது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அதோட URL வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அதுவும் அபவுட் பேஜ்லேயே வந்துடும். உங்களோட வெப்சைட்டு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க. யூடியூப் மூலமாக யாராச்சும் அபவுட் பேஜ் வந்தாங்கன்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க உங்களோட வெப்சைட்டு எப்படி இருக்குது. நான் என்னோடய வெப்சைட்டோட லிங்க் தந்துடுறேன்.
இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க. இதனாலே உங்களோட வியூஸ் வந்து அதிகரிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதாச்சும் இதில் வச்சுருந்தீங்கன்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் நேமு, அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் நேம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் நேம் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அபவுட் பேஜில் வரும். இந்த மாதிரி நீங்கள் தரும்போது நிறைய பேர் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அந்த மாதிரி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணும்னா அங்கேயும் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஏதாச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நீங்கள் தந்துக்கலாம். உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் தந்தப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ தந்திங்கன்னா அவ்வளோதாங்க, சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுங்க. டோட்டலாக எல்லா செட்டிங்ஸோட அவ்வளோதாங்க. சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் போதுங்க. நீங்கள் அதிகமான டைமெல்லாம் ஸ்பெண்டே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீட்டாக உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், அப்லோட வீடியோன்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீடியோஸ், உங்களோட ப்ளேலிஸ்ட், சேனல்ஸ், மற்ற ஏதாச்சும் சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸ் எல்லாம் இங்கே வரும். அப்புறம் டிஸ்கஷன் பார்ட்டு, அப்புறம் அபவுட் பார்ட். நான் சொன்னேன் இல்லைங்க, மை வெப்சைட், இன்ஸ்டாகிராம். நான் 2 லிங்க் தந்தேன். அதோட 2 லிங்க்குமே இங்கே வந்துடுச்சு. இப்போ இது டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பேஜில் அங்கே வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நீட்டாக நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னும் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.